தங்களது பரிசோதனை கூடங்களில் சோதிக்கப்பட்ட அடிப்படையில் மேகி நூடுல்ஸ் உணவாக உட்கொள்ள பாதுகாப்பானதுதான் என்று நெஸ்லே நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். நெஸ்லே நிறுவன தயாரிப்பான மேகி நூடுல்ஸ் உணவு தரக்கட்டுப்பாட்டு விதிகளை மீறியிருப்பது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட தர பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து தமிழகம், டெல்லி, உத்தரகாண்ட், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மேகி நூடுல்ஸ் விற்பனை தடை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவற்றை திரும்பப் பெறுவதாக நெஸ்லே நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் டெல்லியில் வெள்ளியன்று செய்தியாளர்களின் சிறப்பு சந்திப்புக்கு நெஸ்லே நிறுவனம் ஏற்பாடு செய்தது. இதில் அந்நிறுவனத்தின் சர்வதேச CEO பால் பல்கே செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது மேகி பொட்டலங்கள் தயாரிக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் தங்களது சோதனை கூடத்தில் பரிசோதிக்கப்பட்டு அது பாதுகாப்பானதுதான் என்பதை உறுதி செய்து வருவதாக கூறிய பால் பல்கே, இந்தியாவின் மற்ற சோதனை கூடங்களிலும் தங்களது சோதனை கூடத்திலும் நடந்த பரிசோதனை முடிவுகளில் மாறுதல் ஏற்பட்டது எப்படி என்பது ஆராயப்படும் என்று கூறினார். And it is now our intention, and with the consumer in mind, that we're going to work and do everything in our what it takes, to work also and to clarify with the authorities the situation, and to have the Maggi noodles back on the shelves as soon as possible. Rational arguments, we are rational people, and I'm very confident that we're going to be back as soon as possible. நுகர்வோர் நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாலும் தற்போதைய குழப்பங்களாலும் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த மேகி நூடுல்ஸை திரும்பப் பெறுவதாக கூறிய பால் பல்கே, மேகி நூடுல்ஸ் தயாரிப்பின் போது சுவை கூட்டுவதற்காக MSG அல்லது தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். இருப்பினும் மேகி நூடுல்ஸ் பொட்டலங்களில் பொறிக்கப்பட்டுள்ள நோ MSG என்பதை அகற்றுவதன் மூலம் குழப்பம் தீர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். இப்பிரச்சினை எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் இப்பிரச்சினையில் தெளிவு ஏற்படுத்த தாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் பால் பல்கே கூறினார்.